Hi viewers, welcome to Adai Avial. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டின்னர் இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் டின்னர் இது அடையும் அவியலும். இந்த அடையினுடைய ரேஷியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படி சீக்கிரமா நைட்ல வந்து அந்த அவியலோட இந்த அடையை சேர்த்து நம்ம பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இது வந்து நான் ஊற போட்டிருக்கேன். இது ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளர் புழுங்கலரிசி, ஒரு டம்ளர் பச்சரிசி. அதில் பார்த்தீங்கன்னா முக்கா வந்து தோரம்பருப்பு, முக்கா வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பைத்தம்பருப்பு. இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன், இங்கே டிஸ்பிளேலையும் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 4-5 காஞ்ச மிளகா வச்சு, அதுக்கப்புறம் பெருங்காயம் வச்சு இப்போ நான் அரைச்சி இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான். அப்புறம் அவியலுக்கு நான் எந்த காய் போட்டு வேக வச்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன குக்கரில் அவியலுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம நைட்டுக்கு தேவையானதுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் சவுச்சவ், பீன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கேரட் போட்டிருக்கேன். சவுச்சவ் பெருசாக போட்டிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு விசில் விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன குக்கரில் இப்படி பொடியாக நம்ம நறுக்கி போட்டோம்னா ஒரு விசிலில் இது நல்லா வெந்துடும். இப்போ இதில் வந்து என்ன அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பல்லு தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் 2 பச்சை மிளகா, சரி ஒரு பெரிய பச்சை மிளகாவை நான் 2ஆக நான் வந்து பிட்டு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக ஜீரகம் நம்ம போட்டுக்கலாம். இதை அரைச்சி எடுத்துன்னு வந்து இந்த விழுதை வந்து நம்ம இதில் போட்டு நம்ம வேக வச்சுட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்தோம்னா அவியல் ரெடி. அதே மாதிரி இந்த அடைக்கும் நான் வந்து அரைச்சிட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவியல் நான் அரைச்சிட்டேன். இந்த அவியல் வந்து கொஞ்சம் தனித்தனியாக போகாமல் லைட்டாக கொஞ்சம் திக்காக வரணும்னா இந்த மாதிரி வேர்க்கடலை கொஞ்சமாக எடுத்து போட்டு நீங்கள் இதோட சேர்த்து அரைச்சிங்கன்னா சூப்பராக கன்சிஸ்டன்சி ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது. இப்போ இதில் விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலை கூட இதிலே போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ லேசாக இது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அவியலுக்கு தாளிப்பு பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு நம்ம இப்படி தாளித்து விட்டோம்னா ரொம்ப வாசனையாக நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், அதை விட்டுக்கோங்க. ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். அதில் கருவேப்பிலை மட்டும் நான் போட்டிருக்கேன். இதில் விட்டு ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு நம்ம தயிர் விட்டு இப்போ இதிலே கொஞ்சம் கலந்துக்கலாம். கொஞ்சம் நான் வந்து அவியலுக்கு தொட்டுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். கொஞ்சம் கெட்டிப்படம் இது. இப்போ நம்ம பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம அடைக்கு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். ஏன் மேடம் அவியல் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் இந்த மாதிரி இருந்ததுன்னா அடைக்கு இப்போ தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது அவியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கல் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து அடைக்கு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இது வரமிளகா ஒரு 4-5, அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், அடைக்கி அரைச்சாச்சு. இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். இப்போ பச்சையாக நம்ம வந்து ஊற வச்சு அரைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் வறுக்காதது கடலைப்பருப்போ இல்லை தோரம்பருப்போ போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அடை நீங்கள் வாத்து எடுக்கும்போது ஒரு நல்ல கிறிஸ்பாக இருக்கும்.
நீங்கள் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வேர்க்கடலை சொல்லியிருக்கேன். அவியலுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அது நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்தில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா அந்த மாதிரி இருக்கும் இது. இப்போ இது அடை வந்து நம்ம திக்காக வேணும்னா எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அடை வாத்து எடுத்துக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இந்த மாதிரி தோசையோ இல்லை அடையோ நீங்கள் வாத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த மாதிரி நல்லா இது மாதிரி விற்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அலம்பி வச்சுக்கலாம். இதுலேயே இப்படி வச்சு நீங்கள் இப்படி நல்லெண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அடி பிடிக்காமல் உங்களுக்கு நல்லா தோசை வரும். இப்போ இந்த திக் கன்சிஸ்டன்சியில் தான் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அடை தோசையாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாத்து எடுத்துக்கலாம். அடை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்னால் ஊறணும். அப்போ தான் வந்து இப்போவே நீங்கள் வாத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் இதை வச்சு நாளைக்கு செய்யும்போது இன்னும் நல்லா கிறிஸ்பாக நல்லா இருக்கும். இது கடலெண்ணெய். இது நான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் விட்டுக்கலாம். இது நல்லா கிறிஸ்பாக வேகட்டும். இல்லை மூடி போட்டு வேக வைக்கிறவங்க அந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் வேக வைக்கலாம். கிறிஸ்பாக வரத்துக்காக நான் மூடி போடலை. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பாக நல்லா வந்திருக்கு பாருங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தி தான். எல்லாமே பருப்பு சேர்ந்தது தான். ஆக்சுவலாக வந்து பருப்பு வந்து குழந்தைங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் 12 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கணும். ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் கொடுக்கணும் பெண் குழந்தைங்களுக்கு. அது ஏன்னா க்ரோத்துக்கு அப்போ தான் குழந்தை ஹைட்டாக வளர்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஆண் குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த 12 வயசு வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஏன்னா ஒரு சர்டன் பீரியடில் பெண் குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணதும் அவங்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி ஆண் குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பொறுத்து ஒரு சர்டன் ஏஜ் வந்ததும் அந்த க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஹைட்டாக வளர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் தான் தேவைப்படுது. அதனால் கண்டிப்பாக பருப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கிறிஸ்பான அடையும் அவியலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நைட்டு டின்னருக்கு ரொம்ப பிடிச்சமான டிஃபனாக இருந்தால் இதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்து நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக எல்லா வீடியோஸ்லையும் நிறைய டிப்ஸ் நான் கொடுப்பேன். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.